வட்டி சாப்பிடுவதும் மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களில் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். தங்கம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தங்கத்தை வாங்குகிற பொழுது நாங்கள் தங்கத்துக்கு தங்கம் என்றால் 2 நிபந்தனை பேணுவோம். தங்கத்துக்கு வெள்ளி என்றால் 1 நிபந்தனை பேணப்பட வேண்டும். அளவு நிர்வையில் கூடுதல் குறைவு வரலாம், ஆனால் ஒரே மஜ்லிஸில் ஒப்பந்தம் முடிய வேண்டும். கடன் வைக்க கூடாது. இந்தியன் ருபீஸ் இருக்கிறது, 500 ரூபாய் தாள் இருக்கிறது. அதை கொண்டு போய் நாங்கள் சில்லறையாக மாற்றப் போகிறோம், காசாக மாற்றப் போகிறோம், பைசாவாக மாற்றப் போகிறோம். அப்படி மாற்றுகிற நேரம் 100 ரூபாய் என்றால் 500 ரூபாய் தரவும் வேண்டும். 2வது நிபந்தனை, ஒரு கையால் 500 ரூபாவை கொடுக்கிற பொழுது அதே மஜ்லிஸில் மாற்றிய 500 ரூபாவை தர வேண்டும். 5000 ரூபாய் இலங்கை நாணயத்தை கொடுக்கிற பொழுது அதற்கு மாற்று காசு 5000 ரூபாவை அதே மஜ்லிஸில் பெற வேண்டும். கடன் வைத்துவிட்டு போனால் அது வட்டியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. 1 பவுன் தங்கம் எடுக்கிறோமா, இலங்கை நாணயப்படி 3.5 லட்சம் அதே மஜ்லிஸில் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நான் அரைவாசியை தருகிறேன், 1 கிழமை விட்டு அடுத்த அரைவாசியை தருகிறேன் என்றால் வட்டியாய் போய்விடும். இன்றைக்கு தங்கம் வியாபாரம் செய்யக்கூடிய அதிகமானவர்கள் இந்த அநியாயத்தை செய்கிறார்கள். மாதம் மாதம் தங்கத்துக்கு சல்லி கட்டுகிறார்கள். 1 வருடம் கட்டிய பிறகு அவர் தங்கத்தை கொடுப்பார். அன்பாண்டவர்களே, இப்படி மாதம் மாதம் பணம் கட்டி கட்டி நாங்கள் பணத்தை கொடுத்து விடுகிறோம். 1 வருஷமாக கொடுக்கிறோம், 1 வருடத்துக்கு பிறகுதான் தங்கத்தை தருவார் என்றால் இது பணத்தை கொடுத்தோம், நிலுவையில் தங்கம் இருக்கிறது, கடனுக்கு ஒப்பந்தம் செய்கிறோம். இந்த ஒப்பந்தம் கூடாது. ஒருவருக்கு ஒரு 10,000 ரூபாவை கடனாக கொடுக்கிறோம், கொடுத்து விட்டு திருப்பி எடுக்கிற நேரம் 11,000 ரூபாய் தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்கிறோம். ஒப்பந்தம் செய்தால் இது வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு விட்டு தௌபா செய்யாமல் மரணித்து அல்லாஹ் மறுமையில் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாடவில்லை என்றால் பேங்கிலே கொண்டு போய் பணத்தை முதலீடு செய்கிறோம், பேங்கிலே கொண்டு போய் சேவ் பண்ணுகிறோம். வட்டி வங்கியிலே வட்டி போடுகிறார்கள், தெளிவாகவே வட்டி என்று சொல்லி போடுகிறார்கள். என்ன கேட்கிறோம்? வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த அளவு பாரதூரமானவர்கள் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். எப்படி? அதிகமான இஸ்லாமிய வங்கிகள் ஹராமான முறையிலே வட்டிக்குத்தான் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பவன் தானே என்று உள்ள பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு போய் வெறுமனே அல்லாஹ் மன்னிப்பவன் அல்ல, என்னால் குறிப்பிட்ட தினத்தில் இந்த பணத்தை செலுத்த முடியாவிட்டால் எனக்கு மேலதிகமாக ஒரு தொகை சேரும் என்று ஒப்பந்தம் செய்து விட்டோமா? இந்த லேட் பேமெண்ட், தாமத கொடுப்பனவு, எந்த கடனுக்கெல்லாம் நாங்கள் சைன் வைப்போமோ, கையொப்பமிடுவோமோ, அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் என்ற பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பேங்கிலே வங்கியில் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணி இருந்தால் நீங்கள் அந்த வட்டியை கணக்கு பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அந்த வட்டியை எடுக்க வேண்டாம். அதை எடுத்து ஏழைக்கு கொடுக்கலாம், தர்மம் என்று நன்மையை எதிர்பார்க்காமல் கொடுக்கலாம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام
إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடர் நிகழ்ச்சியாக ஒரு சில செய்திகளை கேட்டு படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பெரும் பாவங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், கொலை செய்தல் இஸ்லாத்தின் பார்வையில் எவ்வளவு பெரிய பாவங்கள் என்பது பற்றிய செய்திகளை நாங்கள் பார்த்தோம். பெரும் பாவங்கள் என்ற அந்த தொடரிலே இன்னும் ஒரு பாவம்தான் வட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாவம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் முபிகாத், மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறிய போது நபித்தோழர்கள் கேட்டார்கள், வமா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அவைகள் என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், வகத்லுன் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் மார்க்கத்தில் அனுமதித்த அந்த அனுமதிகளை தாண்டி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்ற எந்த ஒரு ஆத்மாவை கொலை செய்தாலும் அது பெரும் பாவம் என்று சொல்லிவிட்டு வஅக்லுர் ரிபா, வட்டி சாப்பிடுவதும் மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களில் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வட்டி என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் அதனை 2 வகையாக நோக்குகின்றது. பொதுவாக முஸ்லிம் சமூகம் நாங்கள் ஒரு வகையில் கவனம் செலுத்துகிறோம். ஒருவருக்கு ஒரு கடன் கொடுத்து விட்டு அந்த கடனை கொடுத்ததற்காக எந்த ஒரு லாபத்தை எதிர்பார்த்தாலும், கொடுத்த கடனுக்காக எந்த ஒரு அதிகரிப்பை எதிர்பார்த்தாலும் அதனை நாங்கள் வட்டி என்று அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு வட்டி இருக்கிறது, ரிபல் ஃபதுல் என்று நாங்கள் சொல்லுவோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஒரு சில பொருட்களை சொல்லி காட்டி அந்த பொருட்களில் நடக்கின்ற குறிப்பிட்ட ஒரு சில வியாபார முறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறார்கள். வட்டி என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அது பெரும்பாலும் சம்பந்தப்படக்கூடியது பண்டு மாற்று வியாபாரத்தோடு, பொருளுக்கு பொருள் என்கிற அந்த வியாபாரத்தோடு சம்பந்தப்படுகிறது. அதற்கு நாங்கள் ரிபல் ஃபதுல் என்று நாங்கள் சொல்லுவோம். கடன் சம்பந்தப்பட்டு அதற்கு ஒரு லாபம் எடுப்பது, அல்லது கொடுத்த கடனை விட ஏதோ ஒன்றை அதிகமாக கேட்பது, ஒரு பயன்பாட்டை எதிர்பார்ப்பது, அது ரிபன் நசீஆ என்ற அடிப்படையில் வட்டியுடைய பாடத்திலே வரும். இன்றைக்கு நாங்கள்
இந்த இரண்டை பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். முதலாவது நாங்கள் பார்க்கவிருப்பது ரிபல் ஃபதுல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வட்டி. பண்டு மாற்று வியாபாரத்திலே பொருளுக்கு பொருளை மாற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு வட்டியின் பகுதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புகாரியிலே 2175, முஸ்லிமிலே இன்னும் பல ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தபீஉ அஸ்ஸஹப பிஸ்ஸஹப், தங்கத்துக்கு தங்கத்தை நீங்கள் விற்பதாக இருந்தால் இல்லா சவாஅம் பிசவாஇன், அளவையில் ஒரே அளவு உள்ள நிலைமையிலே அன்றி நீங்கள் விற்க வேண்டாம் என்றார்கள். வல் ஃபித்தத பில் ஃபில்லதி, வெள்ளிக்கு வெள்ளியை மாற்றுவதாக இருந்தால் இல்லா சவாஅம் பிசவாஇன், சமனான அளவிலே அல்லாமல் நீங்கள் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டாம், விற்பனை செய்ய வேண்டாம். வயபீஉ ஸஹப பில் ஃபில்லா, தங்கத்துக்கு வெள்ளியை மாற்றினாலோ, வல் ஃபில்லத பிஸ்ஸஹப், வெள்ளிக்கு தங்கத்தை மாற்றினாலோ, கைஃப ஷி'தும், நீங்க விரும்பிய பிரகாரம் அதனுடைய அளவையில் நிறுவையில் செய்து கொள்ளலாம் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபிமொழியின் மூலம் சொல்வது என்னவென்றால், தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுகிற பொழுது, தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுகின்ற பொழுது நாங்கள் தங்கம் 1 கிராம் கொடுக்கிறோம் என்றால் உடைந்த தங்கம் அல்லது பழைய தங்கம் 1 கிராம் கொடுக்க வேண்டும். புதிய தங்கம் 1 கிராமுக்கு பழைய தங்கம் நாங்கள் குறைவாக கொடுப்போமாக இருந்தால், உதாரணமாக 2 கிராம் தங்கத்துக்கு 1.5 கிராம் பழைய தங்கம் நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் இது வட்டி என்ற அந்த பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். வெள்ளிக்கு வெள்ளியை மாற்றுகிற நேரம் புதிய வெள்ளி 1 கிராம் அல்லது 2 கிராமுக்கு நாங்கள் 1.5 கிராம் பழைய வெள்ளியை மாற்றுகிறோம் என்றால் இதனை இஸ்லாம் வெளிப்படையான வட்டி என்று சொல்லும். இப்படி நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. அதே போன்று முஸ்லிமிலே வரக்கூடிய அறிவிப்பில் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் ஒரு சில பொருட்களை சொல்கிறார்கள். எப்படி? அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப், தங்கத்துக்கு தங்கம், வல் ஃபில்லத்து பில் ஃபில்லா, வெள்ளிக்கு வெள்ளி, கோதுமைக்கு கோதுமை, பார்லிக்கு பார்லி, ஈத்தம்பழத்துக்கு ஈத்தம்பழம், உப்புக்கு உப்பு, இவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்கிற நேரம் அளவு நிறுவையில் சம அளவில் இருக்க வேண்டும். யதம்பியதின், கைக்கு கை மாற வேண்டும் என்றால் கடனுக்கு அதில் ஒப்பந்தம் செய்யக்கூடாது. இதனுடைய வகைகளில் மாற்றம் வருமாக இருந்தால் நீங்கள் விரும்பிய பிரகாரம் உங்களுக்கு அளவு நிறுவையில் செய்து கொள்ளலாம். இதாக்கான எதம்பியதி, அது ஒரே மஜ்லிஸில் கடன் வைக்கப்படாத நிலையில் முடியுமாக இருந்தால் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள். அன்பாண்டவர்களே, முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறார்கள், ஃபமன் ஜாத அவிஸ்தாத, தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுகிற நேரம், வெள்ளிக்கு வெள்ளியை மாற்றுகிற நேரம், கோதுமைக்கு கோதுமையை மாற்றுகிற நேரம், பார்லிக்கு பார்லியை மாற்றுகிற நேரம், ஈத்தம்பழத்துக்கு ஈத்தம்பழத்தை மாற்றுகிற நேரம், உப்புக்கு உப்பை மாற்றுகிற நேரம், யாராவது அதிகமாக எடுத்தாலோ அல்லது அதிகமாக தருமாறு கேட்டு வாங்கினாலோ ஃபக்கது அர்பா, அவர் வட்டியில் ஈடுபட்டு விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இது முக்கியமான ஒரு பகுதி. அன்பாண்டவர்களே, இந்த விடயத்தில் எங்களுடைய சமூகத்தில் பெரும்பாலும் தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கிறது.
தங்கம் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் தங்கத்தை தங்கத்துக்கு வாங்கினால், வெள்ளிக்கு வெள்ளியை வாங்கினால், உப்புக்கு உப்பை மாற்றினால், கோதுமைக்கு கோதுமையை மாற்றினால், அரிசிக்கு அரிசியை மாற்றினால் அதிலே 2 நிபந்தனை பேணப்பட வேண்டும். ஒன்று என்னவென்றால், அளவையில் 1 கிராமுக்கு 1 கிராம், 1 பவுனுக்கு 1 பவுன், 1 கிலோவுக்கு 1 கிலோ அளவு நிறுவையில் சமமாக இருக்க வேண்டும். புதியதாக இருக்கலாம், பழையதாக இருக்கலாம். அப்படி இருப்பதோடு இரண்டாவது நிபந்தனை எதம்பியதின், கைக்கு கை மாற வேண்டும். நாங்கள் 1 பவுனை கொடுக்கிற நேரம் அவர் 1 பவுனை தர வேண்டும். நாங்கள் 1 கிராமை கொடுக்கிற நேரம் அவர் 1 கிராமை தர வேண்டும். நாங்கள் ஈத்தம்பழம் நல்ல தரம் கூடிய 1 கிலோ ஈத்தம்பழத்தை கொடுக்கிற நேரம் அவர் அடுத்த ஈத்தம்பழத்தை கையில் தர வேண்டும். 1 கிலோ என்றால் 1 கிலோ. அதிலே இப்பொழுது அரைவாசியை தருகிறேன், பிறகு அடுத்த அரைவாசியை தருகிறேன், அல்லது இப்பொழுது நான் 1 பவுன் தருகிறேன், நாளைக்கு இன்னொரு பவுன் தருகிறேன் என்று கடன் வைக்க முடியாது. இந்த 2 நிபந்தனையும் பேணப்பட வேண்டும். ஒரே இனமாக இருந்தால். இனம் வித்தியாசமாக மாறுகிற பொழுது அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதிலே அளவு நிறுவையில் கூடுதல் குறைவு வரலாம். தங்கத்துக்கு வெள்ளி அளவு நிறுவையில் வித்தியாசம் வரலாம். ஆனால் கடனுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பந்தம் செய்யக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், புகாரியிலே 2302வது இலக்க ஹதீஸை படியுங்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 2 நபித்தோழர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு ஒருவரை நியமிக்கிறார்கள். ஹைபர் ஈத்தம்பழ தோட்டங்கள், மரங்கள் நிறைந்த ஒரு இடம். அங்கிருந்து ஒருவர் என்ன செய்கிறார்? ஜனீபு என்ற தரத்தில் உள்ள ஈத்தம்பழங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். அது நல்ல ஈத்தம்பழமாக இருக்கிறது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அகுல்ல தம்ரி ஹைபர் ஹக்கதா, ஹைபரில் விளைச்சலாக கூடிய எல்லா ஈத்தம்பழங்களும் இப்படி தரம் கூடியதாகத்தான் இருக்குமா என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், இன்னா லனஅஹுது ஸாஅ மின் ஹாதா பிஸ்ஸாஇன், நாங்கள் இந்த நல்ல ரக ஈத்தம்பழத்தில் 1 கிலோவுக்கு 2 கிலோ அல்லது 2 சா சாதாரண ஈத்தம்பழத்தை எடுப்போம். இந்த நல்ல ஈத்தம்பழம் 2 கிலோவுக்கு அல்லது 2 சாக்கு நாங்கள் 3 தரம் குறைந்தது எடுப்போம். இப்படி மாற்றிக்கொள்வோம். 2க்கு 1, 3க்கு 2 என்று கூடுதல் குறைவாக வைத்து பெருமதி பார்த்து ஈத்தம்பழங்களின் தரத்தை வைத்து மாற்றிக்கொள்வோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஃஅல், இப்படி நீங்கள் செய்ய வேண்டாம், இப்படி நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியை படிக்கிற நானும் நீங்களும் மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், தங்கம் வெள்ளி அதனுடைய இடத்தில் இருக்கக்கூடிய காசு பணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தங்க காசு வெள்ளி காசு பாவனையில இருந்தது. இன்றைக்கு அது அப்படியே நோட்டுகளாக மாற்றப்பட்டு அது காசு பணமாக எங்களுடைய கையிலே இருக்கிறது. பண நோட்டுகளாக எங்களுடைய கையிலே இருக்கிறது. அதனுடைய பெறுமதி தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டதாக இருக்கும். அதனால தான் தங்கத்தின் விலையில் மாற்றம் வருகிற பொழுது எங்களுடைய கையில் இருக்கிற பணத்தின் கூடுதல் குறைவுகளும் வித்தியாசம் அடைகிறது. எனவே தங்கம் வெள்ளிக்கு உள்ள அதே சட்டம் எங்களுடைய கையில் இருக்கிற பணத்துக்கும் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த கோதுமை பார்லியுடைய இடத்திலே இருக்கக்கூடிய பிரதான உணவாகவும் சேமித்து வைக்க முடியுமான அந்த உணவின் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிசி வகைகள் இருக்கிறது. அதுவும் அதே இடத்தில் வரும். இவைகளை நாங்கள் பண்டு மாற்று வியாபாரம் பண்ணுகிற பொழுது அளவு நிறுவையில் சரியாக இருக்க வேண்டும். உதாரணமாக எங்களிடத்தில் இருக்கின்ற தரம் கூடிய ஒரு அரிசி இருக்கிறது.
தரம் கூடிய அரிசியை நாங்கள் சாதாரண அரிசிக்கு மாற்றப் போகிறோம் என்றால் 1 கிலோ என்றால் 1 கிலோ, 5 கிலோ என்றால் 5 கிலோ மாற்றப்பட வேண்டும். அதே நேரம் ஒரே மஜ்லிஸில் முழுக்கவும் கொடுக்கப்பட வேண்டும். 5 கிலோவுக்கு 5 கிலோ ஒரே மஜ்லிஸில் கைமாற வேண்டும். அளவு நிறுவையில் கூடவும் கூடாது. இன்றைக்கு 2.5 கிலோ தருகிறேன், நாளைக்கு அடுத்ததை தருகிறேன் என்று கடன் வைக்கவும் முடியாது. தங்கம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தங்கத்தை வாங்குகிற பொழுது நாங்கள் தங்கத்துக்கு தங்கம் என்றால் 2 நிபந்தனை பேணுவோம். தங்கத்துக்கு வெள்ளி என்றால் 1 நிபந்தனை பேணப்பட வேண்டும். அளவு நிறுவையில் கூடுதல் குறைவு வரலாம், ஆனால் ஒரே மஜ்லிஸில் ஒப்பந்தம் முடிய வேண்டும், கடன் வைக்க கூடாது. இந்த அடிப்படையில் தான் தங்கத்துக்கு பணம் என்று வருகிற பொழுது, தங்கத்துக்கு ரியால் என்று வருகிற பொழுது, தங்கத்துக்கு திர்ஹம் என்று வருகிற பொழுது, தங்கத்துக்கு டொலர் என்று வருகிற பொழுது, தங்கத்துக்கு ருபீஸ் என்று வருகிற பொழுது அதிலே ஒரு நிபந்தனை பேணப்பட வேண்டும். என்ன? கடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது, ஆனால் நிறுவையில் கூடுதல் குறைவு வரலாம். அதே போன்றுதான் பணத்துக்கு பணத்தை மாற்றுகிற நேரம், ருபீஸுக்கு ருபீஸை மாற்றுகிறோமா, டொலருக்கு டொலரை மாற்றுகிறோமா, எண்ணுக்கு எண்ணை மாற்றுகிறோமா, ரியாலுக்கு ரியாலை மாற்றுகிறோமா, 2 நிபந்தனை பேணப்பட வேண்டும். உதாரணமாக எங்களுடைய நாட்டிலே, இலங்கையிலே 5000 ரூபாய் பெறுமதியான நோட்டு இருக்கிறது. அதனை நாங்கள் ஒரு கடையிலே கொண்டு போய் கொடுக்கிறோம். இந்த 5000 ரூபாவை மாற்றித்தாருங்கள் என்று கொடுக்கிற நேரம் கடைக்காரர் சொல்கிறார், இப்பொழுது என்னிடத்தில் 3000 ரூபாய் தான் இருக்கிறது, இப்பொழுது 5000 ரூபாவை தாருங்கள், நான் இப்பொழுது 3000 ரூபாவை தருகிறேன், பிறகு வந்து அல்லது மாலையில் வந்து அல்லது நாளை வந்து அடுத்த 2000 ரூபாவை எடுத்து செல்லுங்கள் என்றால் இது தெளிவான வட்டியிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் ஃபித்ரா அரிசி கிடைக்கும். எங்களுக்கு ஒரு 20 கிலோ கிடைக்கிறது, 50 கிலோ கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பல பேரும் கொண்டு வந்து தந்ததில் 50 கிலோ சேர்ந்து விட்டது. எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த சாதாரண அரிசி வீட்டில் யாரும் சாப்பிடுவதில்லை. எனவே இதனை கடைக்கு கொடுத்து நாங்கள் மாற்றி எடுப்போம் என்று முடிவெடுக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கின்ற 10 கிலோ சாதாரண அரிசியை கடையிலே கொடுத்து ஒரு கீரி சம்பா என்பார்கள், பாஸ்மதி என்பார்கள், நல்ல பெறுமதியான அரிசி, அதை நாங்கள் அரிசிக்கு அரிசி மாற்றுவதாக இருந்தால் மிக தெளிவாக இருக்க வேண்டும். 5 கிலோ கொடுத்தால் 5 கிலோ தர வேண்டும். அதே நேரம் 5 கிலோவையும் ஒரே மஜ்லிஸில் 2 பேரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 2 நிபந்தனையும் பேணப்பட வேண்டும். இல்லை என்றால் இது வட்டியிலே கொண்டு போய் சேர்க்கும். இப்பொழுது 2.5 கிலோவை தருகிறேன், பிறகு அடுத்ததை தருகிறேன் என்றால் அதுவும் வட்டியிலே சேர்க்கும். நீங்கள் 10 கிலோ சாதாரண அரிசி, மோட்டோ அரிசி என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய நாட்டிலே சிவப்பரிசி, நாட்டரிசி என்பார்கள். 10 கிலோ கொடுக்க சம்பா அரிசி 5 கிலோ தருவாராக இருந்தால் இதுவும் வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். இதில் நாங்கள் மிச்சம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படியானால் அரிசிக்கு அரிசியை மாற்றுகிற நேரம், ஈத்தம்பழத்துக்கு ஈத்தப்பழத்தை மாற்றுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள். புகாரியிலே 2302 என்ன சொன்னார்கள்? நீங்கள் நல்ல ஈத்தம்பழத்தை பணத்துக்கு வில்லுங்கள், பணத்துக்கு வித்து அந்த பணத்தை வைத்து அடுத்த ஈத்தம்பழத்தை வாங்குங்கள் என்றார்கள். நாங்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற சாதாரண அரிசியை கொண்டு போய் பணத்துக்கு விற்போம், பணத்தை எடுத்து நல்ல அரிசி வாங்குவோம். பணத்துக்கு பணம் அரிசிக்கு அரிசி மாற்றக்கூடாது. இதிலே நானும் நீங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். இது எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு வட்டி என்று சொன்ன ஒரு பகுதி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. உப்பு இருக்கிறது,
கல்லு உப்பு என்று சொல்லுவோம், தூள் உப்பு என்று சொல்லுவோம். கல்லு உப்பு பெறுமதி குறைந்ததாகவும் தூள் உப்பு பெறுமதி கூடியதாகவும் இருக்கும். என்ன செய்கிறோம்? எங்களிடத்தில் 5 கிலோ கல்லு உப்பு இருந்தால், கட்டி உப்பு இருந்தால் அதை கொடுத்து விட்டு 2.5 கிலோ தூள் உப்பு வாங்குகிறோம் என்றால் உப்புக்கு உப்பு மாறுகிற நேரம் இது வட்டியில் கொண்டு போய் சேர்த்து விடும். அளவையில் வித்தியாசமாவினால் 5 கிலோவுக்கு 2.5 கிலோ வட்டியாகிவிடும். அதே போன்று இப்பொழுது 5 கிலோவை கொடுக்க வேண்டிய நான் இப்பொழுது என்னிடத்தில் 2.5 கிலோ இருக்கிறது, இதை இப்பொழுது தருகிறேன், நாளைக்கு அடுத்த 2.5 கிலோவை தருகிறேன் என்று கடன் வைத்து விட்டு வந்தால் அதுவும் வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? எங்களிடத்தில் இருக்கின்ற அந்த கட்டி உப்பை, கல்லு உப்பை பணத்துக்கு விற்பனை செய்ய வேண்டும். விற்பனை செய்து பணத்துக்கு தூளுப்பை வாங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஈத்தம்பழத்தின் விடயத்தில் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அதே போன்று பாருங்கள், புகாரியிலே 2312 இலக்க செய்தியை பாருங்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். என்ன, ஒரு தரம் கூடிய ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அந்த நல்ல ஈத்தம்பழத்தை பார்த்து, இது எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எங்களிடத்தில் தம்ருன் ரதி, தரம் குறைந்த ஈத்தம்பழம் இருந்தது. அதில் 2 சாகளை, 2 சா, உதாரணத்துக்கு 2 கிலோன்னு வச்சுக்கொள்வோம், 2 கிலோவை கொடுத்து விட்டு 1 சா நான் எடுத்தேன். நல்ல ஈத்தம்பழத்தில் என்றால் 1 கிலோ, 2 கிலோவுக்கு 1 கிலோ என்று வைத்துக் கொள்வோம், விளங்கிக் கொள்வதற்கு. ஹதீஸில் சாஐ பிசாஐ, 2 சாகள் 1 சாக்கு மாற்றப்படுகிறது என்றால், உதாரணத்துக்கு 2 கிலோ சாதாரண ஈத்தம்பழத்துக்கு நல்ல ஈத்தம்பழம் 1 கிலோ மாற்றப்படுகிறது. அதையும் அவர் ஏன் செய்தார்? 2 கிலோவுக்கு 1 கிலோவை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்ல ஈத்தம்பழத்தை கொடுப்போமே என்று எடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வா அவ்வா ஐநூறு ரிபா, 500 ரிபா. இதுதான் வட்டியின் முழு வடிவம், வட்டியின் முழு வடிவம். லா தஃஅல், இப்படி நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலாக்கின் இதா அரத்த அன் தஷ்தரிய, உங்களுக்கு நல்ல ஈத்தம்பழம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஈத்தம்பழத்துக்கு ஈத்தம்பழத்தை மாற்றாமல் ஃபபிஇத்தம்ர, முதல் கட்டம் உங்களுடைய கையில் உள்ள ஈத்தம்பழத்தை பணத்துக்கு வில்லுங்கள், பணத்துக்கு விற்றுவிட்டு அந்த பணத்தை வைத்து நல்ல ஈத்தம்பழத்தை வாங்குங்கள் என்று காட்டி கொடுத்தார்கள். எனவே அளவு நிறுவையில் அரிசிக்கு அரிசி, உப்புக்கு உப்பு, தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி என்று அளவு நிறுவையில் கூடுதல் குறைவு வந்து வட்டி என்ற பாவத்தை செய்கிற நிலை வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, முதலாவது நீங்கள் அதனை பணத்துக்கு விற்று பணத்தை எடுத்து அதை வாங்குங்கள் என்று ஹலால் ஆகக்கூடிய முறையை காட்டி தந்தார்கள். இதுதான் தெளிவாக நாங்கள் படிக்க வேண்டிய பாடம். அதே போன்றுதான் இன்றைக்கு நாங்கள் பணத்துக்கு பணம் மாற்றுகிறோம். ரியாலை கொண்டு வந்து ருபீஸுக்கு மாற்றுகிறோம், டொலரை கொண்டு வந்து ரியாலுக்கு மாற்றுகிறோம், திர்ஹத்தை கொண்டு வந்து ருபீஸுக்கு மாற்றுகிறோம், எண்ணெய் கொண்டு வந்து ருபீஸுக்கு மாற்றுகிறோம். இப்படி மாற்றுகிற நேரத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ருபீஸுக்கு ருபீஸ் என்றால், எண்ணுக்கு எண் என்றால், டொலருக்கு டொலர் என்றால் அளவையில் சரியாக இருக்கவும் வேண்டும், அதிலே கூடுதல் குறைவு வரக்கூடாது. உதாரணமாக பெரிய பெறுமதியான ஒரு $100 தாளை கொண்டு போய் மாற்றுகிற நேரம் கடைக்காரர் சொல்கிறார், நான் உங்களுக்கு மாற்றி தருவதாக இருந்தால் $90 தான் தருவேன் என்கிறார். வட்டியாகிவிடும். ஏன்? $2 குறைத்து விட்டார். 5000 ரூபாய் இலங்கை தாளை கொண்டு போய் மாற்றுகிற நேரம் அவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் ஒரு 10 ரூபாவை குறைத்து தருவேன் என்கிறார். வட்டியாகிவிடும். ஏன்? 5000 ரூபாய் கொடுத்தால் 5000 ரூபாய் தர வேண்டும். இந்தியன் ருபீஸ் இருக்கிறது, 500 ரூபாய் தாள் இருக்கிறது.
அதை கொண்டு போய் நாங்கள் சில்லறையாக மாற்றப் போகிறோம், காசாக மாற்றப் போகிறோம், பைசாவாக மாற்றப் போகிறோம். அப்படி மாற்றுகிற நேரம் 100 ரூபாய் என்றால் 500 ரூபாய் தரவும் வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, ஒரு கையால் 500 ரூபாவை கொடுக்கிற பொழுது அதே மஜ்லிஸில் மாற்றிய 500 ரூபாவை தர வேண்டும். 5000 ரூபாய் இலங்கை நாணயத்தை கொடுக்கிற பொழுது அதற்கு மாற்று காசு 5000 ரூபாவை அதே மஜ்லிஸில் பெற வேண்டும். கடன் வைத்து விட்டு போனால் அது வட்டியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இது இஸ்லாம் குறிப்பிட்டு சொன்ன வட்டி. இனம் மாறிவிட்டால் டாலருக்கு ருபீஸை மாற்றுகிறோம், ஒரு நிபந்தனை பேணப்பட வேண்டும். எப்படி? உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், ஒரு 3000 டாலரை தருகிறார், அதனை நாங்கள் இலங்கை நாணயத்துக்கு மாற்ற வேண்டும். 3000 டாலரை மாற்றுகிற நேரம் 3 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். என்ன சொல்கிறார்? இன்றைக்கு நான் 1.5 லட்சத்தை தருகிறேன், நாளைக்கு அடுத்த 1.5 லட்சத்தை தருகிறேன் என்று கடன் வைத்து விட்டு போனால் அது வட்டியிலே கொண்டு போய் சேர்க்கும். பணத்துக்கு பணம் மாற்றக்கூடியவர்கள், உண்டியல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்? வட்டியிலே நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. இதேதான் தங்கத்துக்கு பணம் என்று வருகிற பொழுது, தங்கத்துக்கு பணம் என்று வருகிற பொழுது கடனுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது. அது கேஷுக்குத்தான் நடக்க வேண்டும். ஒரு பவுன் தங்கம் எடுக்கிறோமா, இலங்கை நாணயப்படி 3.5 லட்சம் அதே மஜ்லிஸில் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நான் அரைவாசியை தருகிறேன், ஒரு கிழமை விட்டு அடுத்த அரைவாசியை தருகிறேன் என்றால் வட்டியாய் போய்விடும். இன்றைக்கு தங்கம் வியாபாரம் செய்யக்கூடிய அதிகமானவர்கள் இந்த அநியாயத்தை செய்கிறார்கள், இந்த ஹராத்தை செய்கிறார்கள், இந்த வட்டியிலே ஈடுபடுகிறார். இந்த வட்டியில் தெளிவில்லை. அன்பாண்டவர்களை, இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளிலே வசிப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாதம் மாதம் தங்கத்துக்கு சல்லி கட்டுகிறார்கள். ஒரு வருடம் கட்டிய பிறகு அவர் தங்கத்தை கொடுப்பார். அன்பாண்டவர்களே, இப்படி மாதம் மாதம் பணம் கட்டி கட்டி நாங்கள் பணத்தை கொடுத்து விடுகிறோம். ஒரு வருஷமாக கொடுக்கிறோம், ஒரு வருடத்துக்கு பிறகுதான் தங்கத்தை தருவார் என்றால் இது பணத்தை கொடுத்தோம், நிலுவையில் தங்கம் இருக்கிறது, கடனுக்கு ஒப்பந்தம் செய்கிறோம். இந்த ஒப்பந்தம் கூடாது. இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொன்ன ரிபல் ஃபதுல் என்ற வட்டியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே தங்கத்துக்கு பணம், தங்கத்துக்கு காசு என்று வருகிற பொழுது ஒரே மஜ்லிஸில் ஒப்பந்தம் முடிய வேண்டும். கடனுக்கு ஒப்பந்தம் செய்யக்கூடாது. கடனுக்கு தங்கத்தை பணத்துக்கு விற்கக்கூடாது. வெள்ளியை கொடுக்கிற நேரம் கடனுக்கு தங்கத்தை பெறக்கூடாது. இன்றைக்கு 10 பவுன் வெள்ளியை கொடுக்கிறது, நாளைக்கு 1 பவுன் தங்கத்தை தாரதாக சொல்றாரு. இப்படி ஒப்பந்தம் செய்யக்கூடாது. இன்றைக்கு நான் தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகிறேன், நாளைக்கு நான் பணத்தை கொண்டு வந்து தருகிறேன், ஒப்பந்தம் செய்யக்கூடாது. ஒரு வருடமாக தங்கத்துக்கு பணம் கட்டிவிட்டு 1 வருடம் முடிந்த பிறகு தங்கத்தை வாங்கிக் கொள்கிறோம். வெளிநாடுகளில் அதிகமானவர்கள் செய்கிறார்கள். இதுவெல்லாம் குறிப்பிட்ட வட்டி, வட்டி என்ற அந்த பாவத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற ரிபல் ஃபதுலை பற்றிய ஒரு தெளிவோடு நானும் நீங்களும் 2வது வகை வட்டிக்கு போவோம். இதில் எங்களுக்கு ஓரளவு தெரிவு இருந்தாலும் இதுதான் சமூகத்தில் அதிகமாக எங்களை வட்டி என்ற ஹராத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. அது என்ன? ரிபன் நசிஆ என்று நாங்கள் சொல்வோம். ஒருவருக்கு ஒரு 10,000 ரூபாவை கடனாக கொடுக்கிறோம். கொடுத்து விட்டு திருப்பி எடுக்கிற நேரம் 11,000 ரூபாய் தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்கிறோம். ஒப்பந்தம் செய்தால் இது வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். ஒருவருக்கு நாங்கள் எந்த ஒரு பொருளை கடனாக கொடுத்தாலும் திருப்பி தருகின்ற பொழுது அதிகமாக தர வேண்டும், அதிகப்படியாக தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்தால் அது வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். இதிலே நானும் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். வட்டிக்கு ஒப்பந்தம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிற பொழுது
மினாவுடைய நாளிலே இரண்டிலும் வருகிறது. அரஃபாவுடைய தினம், அதே போன்று யௌமுன் நஹர், இந்த 2 தினங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அறிவுரையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? வரிபல் ஜாஹிலியத்தி மௌதுஉன், ஜாஹிலிய காலத்தில் செய்யப்பட்ட வட்டி கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்து விடுகிறேன். வஅவ்வலு ரிபன் அதஉ ரிபானா ரிபா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், எங்களுடைய குடும்பத்தில் நடந்த அந்த வட்டி ஒப்பந்தங்களில் முதலாவது நான் தள்ளுபடி செய்வது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வட்டி தான். அவைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய தினம் வட்டிக்கு எதிராக பிரகடனம் செய்தார்கள். இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால் அவருக்கு இஸ்லாம் சொல்கிற எச்சரிக்கை செய்தி என்ன? உலகத்தில் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லதீன யகுலூன ரிபா, வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் தொடுகையின் மூலம் தீண்டிய அந்த மனிதனை போன்று மறுமை நாளிலே எழும்பி வருவான் என்று சொன்னார்கள். வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி விட்டான், வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலை ஹலாலாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப், ஒருவருக்கு அறிவுரை கிடைத்து வட்டி ஹராம் என்பதை படித்துக் கொண்டால் அவர் அவருடைய முதலை எடுத்துக்கொண்டு ஒதுங்கிக் கொள்வார். அதை தாண்டி வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால் வமன் ஆத, யார் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறாரோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர் நரகத்தில் சேர்ந்து விடுவார். அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அல்லது சட்டம் தெரியாததற்கு முன்னால் தப்பு தவறு செய்திருந்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டார். அறிவுரை கிடைத்த பிறகு தவிர்ந்து கொண்டால் அவர் முன்னைய காலத்தில் செய்தவைகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் திரும்பவும் வட்டியில் ஈடுபட்டால் அவர் நரகவாசிகளில் ஆகிவிடுவார். ஹும் ஃபிஹா ஹாலிதூன், அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினமும் நாங்கள் ஒரு அடிப்படை விடயத்தை படித்தோம். என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே வேண்டுமென்று கொலை செய்தால் நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கை செய்கிறான். வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர்களும் அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி வரக்கூடிய செய்திகளை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பெரும் பாவங்களுக்கு நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கை வந்திருக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் நிரந்தர நரகத்தை கொண்டு தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் அந்த பாவத்துக்கு ஏற்ப நரகத்தில் போட்டுவிட்டு மீண்டும் சுவர்க்கத்தில் எடுத்து போடலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் வட்டி என்ற பாவமும் சரி, கொலை என்ற பாவமும் சரி, அல் குர்ஆனின் மூலம் நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட பாவம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு விட்டு தௌபா செய்யாமல் மரணித்து அல்லாஹ் மறுமையில் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாடவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வட்டி கொடுக்கல் வாங்கல் நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிப்பான், தான தர்மங்களை வளர்ப்பான். வட்டி இந்த உலகத்திலும் அழிக்கப்படும் சகோதரர்களே, அழிக்கப்படும். எந்த கோணத்தில் வட்டி அழிவை கொண்டு வரும் என்று சொல்ல முடியாது. வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு விட்டு இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம், நாளையோ நாளை மறுநாளோ அல்லாஹ் அழிவை தரலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால் அது எவ்வளவு பெரிய பாவம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஏற்கனவே வட்டி கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுகிறார் ஒருத்தர், இப்பொழுது இஸ்லாத்துக்கு வருகிறார். முன்னைய செய்ததை கணக்கெடுக்க தேவையில்லை. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லாஹுவை பயந்தவர் வட்டியை விட்டுவிட வேண்டும்.
அப்படி வட்டியை விட்டுவிடவில்லை என்றால் ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் வட்டியை விட்டுவிடவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தத்துக்கான அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுகிறான். வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர் அல்லாஹ்வோடு யுத்த பிரகடனம் செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்த பிரகடனம் செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே வட்டி என்பது சாதாரண பாவம் அல்ல. வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சமனான பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒருவரோடு ஒப்பந்தம் செய்கிறோம், வட்டிக்கு ஒப்பந்தம் செய்கிறோம். இப்படி 10,000 ரூபாவை 1 லட்சத்தை கொடுத்துவிட்டு 11,000 ரூபாய் தர வேண்டும், 10 லட்சத்தை கொடுத்துவிட்டு 11 லட்சம் தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்கிறோம். ஒப்பந்தம் செய்த பிறகுதான் வட்டி ஹராம், அது பெரும் பாவம் என்பதை படித்து தௌபா செய்து மீள்கிறோம் என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஇன் துபுதும், நீங்கள் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிற நீங்கள் தௌபா செய்து மீளுகிறீர்கள் என்றால் ஃபலக்கும் ரூசு அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்தின் முதல் இருக்கிறதே அதுதான் உங்களுக்குரியது. அதிகப்படியாக நீங்கள் ஒப்பந்தம் செய்ததை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அன்பாண்டவர்களே, பேங்கிலே கொண்டு போய் பணத்தை முதலீடு செய்கிறோம், பேங்கிலே கொண்டு போய் சேவ் பண்ணுகிறோம். வட்டி, வங்கியிலே வட்டி போடுகிறார்கள், தெளிவாகவே வட்டி என்று சொல்லி போடுகிறார்கள். என்ன கேட்கிறோம்? நாங்கள் வட்டி பணத்தை என்ன செய்வது என்று கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வட்டி ஹராம் என்று விளங்கினால், வட்டியிலிருந்து தௌபா செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் முதலை எடுத்துக்கொண்டு ஒதுங்கி விடுங்கள். முதலுக்கு மேல் மிச்சமாக இருக்கிற வட்டி பணங்கள் எங்களுடைய பணம் அல்ல, அது திருப்பி அவர்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இல்லாமல் அந்த வட்டி பணத்தை நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எடுத்தாலும் எடுத்தது பெரும் பாவம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தௌபா செய்யவில்லை என்றால் மறுமையில் நிரந்தர நரகத்தை கூட சந்திக்க வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிற ஒருவர், அது சாதாரண ஒரு தனி மனிதனிடத்தில் இருக்கலாம், அல்லது வங்கிகள் போன்றதிலே இருக்கலாம், அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் இருக்கலாம், எது வட்டியோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து நாங்கள் தௌபா செய்து மீளுகிறோமா, முதலை மாத்திரம்தான் எடுக்க வேண்டும். முதலுக்கு அதிகமாக ஒப்பந்தம் செய்தல் எதை எடுத்தாலும் அது வட்டி என்ற ஹராத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரான் 130 131, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஅகுலுர் ரிபா அத்ஆஃபம் முதாஅஃபா, மக்களுடைய சொத்துக்களில் லாபம் அடைய வேண்டும், பன்மடங்கு பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுத்த கடனுக்காக அதிகம் எடுத்து நீங்கள் வட்டியை சாப்பிட வேண்டாம். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சொல்லிவிட்டு வத்தகுன்னார், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சாமல் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறீர்களா, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அது இறை மறுப்பாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வட்டி என்பது சாதாரண பாவம் அல்ல, அது அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு சமனான பாவம். வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது எங்களுடைய சொத்து செல்வங்களை உலகத்திலே அழித்து விடலாம். வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது என்பது எங்களை அல்லாஹ் மறுமை நாளையில் மன்னிக்கவில்லை என்றால் நிரந்தர நரகம் என்கிற நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் பாவம் என்கிற எச்சரிக்கை செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியிலே 1386வது இலக்க செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே 2 மலக்குமார்கள் நபிகளாரை அழைத்து கொண்டு சென்று நிறைய தண்டனை காட்சிகளும் பாவத்துக்குரிய பாவங்களும் காட்டப்பட்டது. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காட்சியை கண்டார்கள். என்ன? இரத்தத்திலான சிவப்பு கலர் ஒரு நதி, அந்த நதியின் நடுவிலே ஒருவர் நீந்தி கொண்டிருக்கிறார். அந்த நதியின் கரையிலே
ஒருவர் கையில் சில கற்களை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அந்த இரத்தத்திலான சிவப்பு கலரான அந்த நதியிலே நீந்தி கொண்டிருப்பவர் அந்த நதியை கடந்து கரைக்கு வர முயற்சி செய்கிறார். அந்த நேரத்தில் கரையிலே இருப்பவர் அந்த கல்லால் அவருடைய வாய்க்கு ஓங்கி அடிப்பார். மீண்டும் அவர் நடுக்கடலுக்கு சென்று விடுவார், நடு நதிக்கு சென்று விடுவார். இப்படியே அந்த சிவப்பு கலர் இரத்தத்திலான நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு நீந்தி கொண்டிருக்கிற நிலையில் தண்டிக்கப்படுவார் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை புகாரியில 1386வது இலக்க செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த அளவு பாரதூரமானவர்கள் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். எப்படி? ஆக்கிலர் ரிபா வமுக்கிலஹு வகாதிபஹு வஷாஹிதைஹி வகாலஹும் சவா. என்ன சொன்னார்கள்? வட்டி சாப்பிடுபவன் என்றால் வட்டி எடுப்பவன், கடன் வாங்கிவிட்டு கடனுக்காக வட்டி கொடுப்பவன், சாப்பிட கொடுப்பவன், வகாதிபஹு வட்டிக்காக எழுதுபவர், வஷாஹிதைஹி வட்டி கொடுக்கல் வாங்கலுக்காக சாட்சி நிற்கின்ற 2 பேர். அனைத்து பேரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாஃபத்துக்குள்ளானவர்கள். ஹும் சவா, அல்லாஹ்வுடைய தூதரின் சாஃபத்தின் விடயத்தில் அவர்கள் அனைவரும் சமமானவர்கள். நீங்கள் வட்டி கொடுத்தாலும் சரி, நீங்கள் வட்டி எடுத்தாலும் சரி, அல்லது வட்டிக்காக ஒப்பமிட்டு எழுதினாலும் சரி, அல்லது வட்டிக்கு செய்யப்படுகின்ற ஒப்பந்தத்திற்கு நீங்கள் சாட்சிக்கு நின்றாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரால் சபிக்கப்பட்டவர், சபிக்கப்பட்டதில் அனைவரும் சமமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்துக்குள்ளானவர்கள் மறுமை நாளையிலே தப்ப முடியாது. எனவே வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது சாதாரண பாவமல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த வட்டியை பற்றிய எச்சரிக்கை செய்தியோடு வட்டி எப்படியெல்லாம் நடக்கிறது? சாதாரணமாக இன்றைக்கு வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் வங்கியிலே தெளிவாக சொல்கிறார்கள், நீங்கள் இவ்வளவு பணத்தை முதலீடு செய்தால், சேவ் பண்ணினால் உங்களுக்கு இத்தனை வீதம் வட்டி விழும் என்றால் அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தம் செய்வதற்கு சமன். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சமன். தௌபா செய்யாமல் திடீரென்று மரணம் வந்துவிட்டால் மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிற அந்த கூட்டத்தில் நாங்கள் இல்லை என்றால் நிரந்தர நரகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்துக்குரியவர்களாக மாறலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் நிரந்தர நரகத்துக்கு ஆளாகலாம். எனவே இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது சாதாரணமானதல்ல. நாங்கள் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கிறோம். எங்களிடத்தில் 5 பவுன் நகை இருக்கிறது. அந்த நகையை கொண்டு போய் ஒரு அடகு சேவை நிலையத்தில் கொடுக்கிறோம், அடகு வைக்கிறோம். 5 பவுன் நகை, 1 பவுன் என்று சாதாரணமாக விளங்கிக் கொள்வதற்கு எடுப்போம். 1 பவுன் நகையை கொடுத்தால் அவர் 100க்கு 1 வீதம், 100க்கு அரை வீதம், 100க்கு 5 வீதம் வட்டி போடுகிறார்கள். வட்டி போட்டுவிட்டு என்ன செய்வார்கள்? நாங்கள் 3 லட்சம் பெறுமதியான 1 பவுன் நகையை கொடுத்தால் அவர்கள் 2,50,000 தருவார்கள். மாதம் நாங்கள் பணத்தை கட்டுகிற பொழுது என்ன செய்வார்கள்? 3 லட்சம் கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். 3 லட்சம் கட்டி முடிக்க முடியவில்லை என்றால் அந்த தங்கம் அறுதியாகிவிட்டது, காணாமல் போய்விட்டது, மூழ்கி போய்விட்டது என்று முழு தங்கத்தையும் சுரண்டிக் கொள்வார்கள். இந்த ஒப்பந்தத்துக்கு செயின் வைக்கிறோமா, இந்த ஒப்பந்தத்துக்கு கையொப்பம் இடுகிற பொழுதே நாங்கள் வட்டி என்ற அந்த குற்றத்துக்கு ஆளாகிவிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்துக்கு ஆளாகிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, அதே போன்றுதான் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வங்கிகளில் கடன் திட்டம் வைத்திருக்கிறார்கள். லோன் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு கடன் எடுத்தால் இவ்வளவு வட்டி கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வட்டி என்ற பாவத்தில் போய் சேர்ந்து விடும். இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கின்றன. அதே போன்று வாகனங்களை வாங்குகிற பொழுது நிறைய கம்பெனிகள் என்ன செய்கிறார்கள்? கடன் கொடுத்துவிட்டு வட்டியை எடுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒப்பந்தம் செய்துவிட்டு வட்டியிலே மூழ்கி
நாங்கள் மறுமையிலே நஷ்டவாளிகளாகிவிடக்கூடாது. அதே போன்றுதான் இன்றைக்கு இஸ்லாமிய பேங்க் என்று சொல்லுகிற, இஸ்லாமிய முறையில் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம் என்று சொல்லுகின்ற வங்கிகள் எல்லாம் முராபஹா என்றும் முதாரபா என்றும் முஷாரக்கா என்றும் ஏகப்பட்ட ஒப்பந்த முறைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்த முறைகள் அன்பார்ந்தவர்களே தெளிவாக வட்டி சம்பந்தப்படவில்லை என்றால் இதில் ஈடுபடலாம். ஆனால் இவர்களுடைய ஒப்பந்தங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிகமான இஸ்லாமிய வங்கிகள் ஹராமான முறையிலே வட்டிக்குத்தான் ஒப்பந்தம் செய்கிறார்கள். வட்டியோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் அவர்களுடைய ஒப்பந்தம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தெளிவான வட்டி என்றால் 100% விட்டு ஒதுங்குவோம். தெளிவா ஹலால் என்று விளங்குகிறதா செய்வோம். சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறதா? எங்களில் அதிகமானவர்கள் சந்தேகம் தானே என்று என்ன செய்கிறார்கள்? சந்தேகம் தானே ஈடுபடுவோம் என்று ஈடுபடுகிறார்கள். இல்லை சகோதரர்களே, சந்தேகம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் சந்தேகத்துக்கு இடமான ஒப்பந்தங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்துக்கும் தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார். யார் சந்தேகத்துக்கு இடமானவைகளில் ஈடுபடுகிறாரோ அவர் வட்டியில் வீழ்ந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, வங்கிகளின் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு தெளிவில்லாத தன்மை இருந்தால், ஒப்பந்தத்தில் தெளிவில்லாத தன்மை இருந்தால் அல்லாஹ்வுக்காக அதில் ஈடுபடாதீர்கள். ஒரு கம்பெனிக்கு சென்று ஒரு வாகனத்தை வாங்க போகிறீர்கள், ஒரு பெறுமதியான ஒரு பொருளை வாங்க போகிறீர்கள். அவர்கள் நீங்கள் வைத்திருக்கின்ற விலையை விட கடன் கேட்கிறீர்கள் என்பதற்காக அதிகரிப்பு செய்கிறார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார்கள். நிறைய பேர் என்ன, கடன் கேட்கிறோம் என்பதற்காக, தவணை கேட்கிறோம் என்பதற்காக பொருளுக்கு விலை அதிகரிப்பு செய்கிறார்கள். நீங்கள் கடன் கேட்கிறீர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக, தவணை கேட்கிறீர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக விலை அதிகரிப்பு செய்தால், பொருளுக்கு விலை அதிகரிப்பு செய்யவில்லை அவர்கள், நீங்கள் கேட்ட கடனுக்கும் நீங்கள் கேட்ட தவணைக்கும் தான் விலை அதிகரிப்பு செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அதே போன்று எங்களுடைய சமூகத்திலே செக்கை விற்பனை செய்கிறார்கள். 20,000 ரூபாவுடைய செக்கை விற்பனை செய்கிற பொழுது நாங்கள் செக்கை கொடுத்துட்டு 20,000 ரூபாய் சல்லி தாங்கன்னு கேட்டா செக்கை நாங்கள் மாற்றணும், இது இன்னும் 2 மாசம் போகும், எனவே நாங்கள் 19,000 ரூபாய் தான் தருவோம் என்று நிறைய பேர் இந்த வேலையை செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது வட்டியிலே கொண்டு போய் சேர்க்கும். என்ன செக் பிசினஸ் பண்ணுவது, செக்கை வாங்கி கொண்டு செக்கில் எழுதப்பட்ட பெறுமதியை விட குறைத்து கொடுப்பது சாதாரணமாக நடக்கிறது. நிறைய பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், வியாபாரிகள் செய்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வட்டி என்பது சாதாரண ஹராம் அல்ல, சாதாரண பாவம் அல்ல, சாதாரண கொடுமை அல்ல. அது அல்லாஹ் மறுமையில் மன்னிக்கவில்லை என்றால் நிரந்தர நரகத்தில் ஆளாக்கிவிடும். எனவே அல்லாஹ் மறுமையில எங்களை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்று தெரியாத நானும் நீங்களும் அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்று வட்டியிலே ஈடுபடுவது அல்லாஹுவில் தப்பெண்ணம் வைப்பதாகிவிடும். அல்லாஹுவில் தப்பெண்ணம் வைப்பதாகிவிடும். மகர்ரக பிரப்பிக்கல் கரீம், உங்களுடைய ரப்பு கொடையாளன் என்று உங்களை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் மன்னிப்பவன் தானே என்று உள்ள பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு போய் வெறுமனே அல்லாஹ் மன்னிப்பவன் அல்ல, அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பவன். அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பவன். அவன் நாடியவர்களில் நாங்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும்? எனவே இந்த செக் பிசினஸ் பண்றவங்க எப்படி செக்கை கொடுத்துட்டு 20,000 ரூபாவுடைய செக்கை எடுத்துக்கொண்டு 19,000 ரூபாய் தருவோம் என்று செய்யக்கூடியவர்கள், 10 லட்சம் செக்கில் எழுதப்பட்டீங்க, 10 லட்சத்தில் செக் எடுத்துக்கிட்டு 9 லட்சம் தான் தருவோம் என்று செக் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த மொபைல் போனிலே கடனுக்கு ரீலோட் செய்வார்கள், கடனுக்கு ரீசார்ஜ் செய்வார்கள். நாங்கள் 100 ரூபாய் கடனுக்கு போட்டால் பணத்தை செலுத்துகிற பொழுதோ 98 ரூபாய் வரும், 2 ரூபாயை வட்டிக்கு வெட்டி விடுவார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதே போன்ற கடன் அட்டை வைத்திருப்பவர்கள்
என்ன, நாங்க பேங்க் கார்டை கொடுத்துட்டு கடன் அட்டையை கொடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம், பொருட்களை கொள்வனவு செய்கிறோம். லேட் பேமெண்ட் ஒன்று போடுவார்கள், ஒப்பந்தம் செய்கிறோம். என்னால் குறிப்பிட்ட தினத்தில் இந்த பணத்தை செலுத்த முடியாவிட்டால் எனக்கு மேலதிகமாக ஒரு தொகை சேரும் என்று ஒப்பந்தம் செய்து விட்டோமா? இந்த லேட் பேமெண்ட், தாமத கொடுப்பனவு, எந்த கடனுக்கெல்லாம் நாங்கள் சைன் வைப்போமோ, கையொப்பமிடுவோமோ, அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் என்ற பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வட்டியை அங்கீகரித்தவர் என்ற குற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நிரந்தர நரகத்துக்குரிய மனிதர்களாக மாறலாம். எனவே எந்த ஒப்பந்தத்திலெல்லாம் தாமத கொடுப்பனவு, லேட் பேமெண்ட் என்பது சம்பந்தப்படுமோ அதிலெல்லாம் வட்டி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். இதிலே அதிகமானவர்கள் வைக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன, இந்த பேங்க்ல நாங்க வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறேன்னா என்ன செய்யறது? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பேங்கிலே, வங்கியில் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணி இருந்தால் நீங்கள் அந்த வட்டியை கணக்கு பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அந்த வட்டியை எடுக்க வேண்டாம், அந்த வட்டியை எடுக்கவே வேண்டாம். என்ன செய்தாலும் அவர்கள் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணலான்னு சொல்றாங்களா, அக்கௌண்ட்டை மூட முடியாது என்று சொல்கிறார்களா, அந்த வட்டி பணம் அப்படியே இருக்கட்டும். நாங்கள் அல்லாஹுவை பயந்து அதை அக்கௌண்ட்டை பாவிக்காமல், அதிலே கை வைக்காமல் மரணித்து போய்விடுவோம். அதை எடுத்து ஏழைக்கு கொடுக்கலாம், தர்மம் என்று நன்மையை எதிர்பார்க்காமல் கொடுக்கலாம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே வட்டியின் விபரீதத்தை விளங்கி, அந்த வட்டி என்ற பாவத்தின் 2 வகையையும் விளங்கி, வட்டியிலிருந்து மொத்தமாக எங்களை பாதுகாத்து கொண்டு உண்மை முக்மீன்களாக வாழ்ந்து உண்மை முக்மீன்களாக மரணித்து மறுமையிலே சுவனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். هديت قلبي شكرا، نورت دربي شكرا.